ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 215 டிகிரி விருச்சிக ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷப ராசியில் குருவும் செவ்வாவும் குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு அருமையான யோகம் இந்த மாத தொடக்கத்திலேயே இருக்குதுங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு குருமங்கள யோகமே. அதுபோக ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தில் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அதுபோக தர்ஷாமூர்த்தி கடவுள் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் சரியாக 102 டிகிரியில் இருக்கிற அப்படி. இது எல்லாமே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமான ஒரு பலன். மாதம் பிறக்கப்படக்கூடியதும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், உங்கள் ராசியாதிபதி ஏறி இருக்கிறதும் சனி பகவானுடைய சாரம். சனி பகவான் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார், ராசிக்கு 10வது பாவகத்தில் இருப்பார். 100% இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து எந்த நல்லதும் நடக்காமல் இருந்திருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு 3 விதமான திருப்புமுனை வரப்போகுது. முதல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. 2வது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. 3வது வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்க போகுது. இது 3மே 100% நடக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 10வது பாவகத்தில் கோச்சார ரீதியாக தொழில்காரகன் பணக்கார கிரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் வராரு. அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு இந்த ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் தான் வீடே கொடுத்துருக்கிறார். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அந்த சந்திரனுடைய வீட்டில் தான் சுக்கிரன் இருப்பார். நல்ல பரிவர்த்தனை. அதனால தான் சொல்கிறேனுங்க, ஆடி மாதம் 18 தேதிக்குள்ளார இந்த போர்க்களம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த போர்க்களம் முடிகிறதுக்குள்ளார ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 18க்குள்ளார ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் 100% மாற்றங்கள் வரும். அதில் ஃபஸ்ட்டு மாற்றம் என்னன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை. பறக்க பாடுபட்டு இருக்கிறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, உழைக்கிறேன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுடைய ராசியில் வந்திருக்கக்கூடிய அந்த குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். யார்? செவ்வா. அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். என்றைக்கோ வாங்கி வச்ச ஒரு சொத்து விற்கணும்னு நினச்சா 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்ச சொத்து 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச சொத்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கோ அல்லது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதுபோக நான் 15 வருஷமாக 20 வருஷமாக 50 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கிற வேலை தானுங்க, இத்தனை வருஷம் இந்த வேலையை விடணுன்ற எண்ணம் எனக்கு வரல, கடந்த 2 வருஷமாக இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வேலை செய்யலாமன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற சங்கடங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். இருக்கிற வேலையை விட்டுவிட்டு தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு தெரியாத வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுவோன்ட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். இது ஒன்றும் கம்பச்சத்திரம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ராசி மேலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாவும் குருவும் சரி, உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தகிரியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருப்பார். புதனாதித்ய யோகமும் குருமங்கள யோகமும் உங்களுக்கு நல்ல சரியான இடத்துல இருக்கிற பட்சத்தில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணம் சிந்தனை புத்தி எல்லாம் தெளிவாக இருக்கும்.
இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இது பண்ண சௌகரியமாக இருக்கும், இது பண்ண சௌகரியமாக இருக்காதுன்னு தெளிவாக இருப்பீங்க. அதுபோக நிறைய நண்பர்களுக்கு ஆடி 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் 15ஆம் தேதி சூரியனுடைய வீட்டுக்கே சுக்கிரன் வந்துடுவார். அதாவது லாபஸ்தானத்தில் வராரு சுக்கிரன், சனி பகவானுடைய பார்வை வாங்குவீங்க. அப்போது உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை 10 கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய தருணம் நல்லா இருக்கும். வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, பதவி உயர்வு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுவும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த திருமண காரகனை திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து பார்ப்பார். அப்போ நமக்கு அந்த 15ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் இணைவாங்க, நிம்மதி சந்தோஷம், முக்கியமாக காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். இந்த மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் வாகன யோகம், இந்த வாகன யோகமும் ஏற்படும். நான் 2 வருஷமோ 3 வருஷமோ முயற்சி பண்ணுறேனுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, என்னுடைய சந்தர்ப்பம் வாங்கவே முடியலைங்க அப்படின்னா ஆடி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஆடி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஆடி மாதம் 24ஆம் தேதிக்குள்ளார 100% வாகனம் வாங்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதுபோக அந்த நேரத்தில் அதாவது ஆடி 13 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வாகன ஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் வாங்குவார். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆடி மாதம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை, 2வது அதாவது வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, 3வது மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கறது, திருமண தடைகள் நீங்கிறது, 4வது வாகனம் போன்ற சுபகாரியங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். அதுபோக உங்களுடைய திசாபுத்தி, அது திசை அப்படின்னு சொல்கிறத விட தசை அப்படின்றது தான் உண்மையான ஒரு பொருள். நம்மளுடைய தசாபுத்தி நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.